போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வோல்டாஸோட Gen 2 மாடல். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎம் வந்து பஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎம்க்கு உள்ளே தான் வந்து ஐஜிபிடி வரும். அந்த ஐஜிபிடி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இங்கே இருந்து 300 வோல்ட் வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து வராது. சரிங்களா, அதுக்கும் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகல. இப்போ வந்து ஐபிஎம் வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரிக்ஸை வந்து செக் பண்ணணும். சரிங்களா, ஒரு செக்கிங் தான். அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்சியூலேருந்து இந்த 6 சிக்னல் வந்து ஐஜிபிடிக்கு வரும். அதாவது ஐபிஎம் ஐஜிபிடி 6 ஐஜிபிடி. சரிங்களா, அது எல்லாமே பேக்கேஜாக சேர்த்து தான் சிங்கிள் ஐபிஎம்மாக வருது. சரிங்களா, இந்த ஐபிஎம்க்கு வந்து 6 சிக்னல் வந்து எம்சியூலேருந்து வரணும். அதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு 50 ஓம்ஸோ இல்லை 100 ஓம்ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 6 ரெசிஸ்டர் போட்டு நம்மளுக்கு வந்து ஐபிஎம்மோட 6 பின்னுக்கு, அதாவது சிக்னல் பின்னுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சில மாடலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாகவே இங்கேருந்து எம்சியூ டு ஐபிஎம்க்கு வந்து டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு வந்து லைன் கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து எந்த ரெசிஸ்டருமே கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிசிபியில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஐபிஎம்மில் வந்து எந்த டேமேஜ் ஆனாலுமே, ஷார்ட் சர்க்யூட் ஆனாலுமே இதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகுதோ அது டைரெக்டாக வந்து எம்சியூ வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி டைப் ஐபிஎம் மாற்றும் பொழுது நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து எம்சியூ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் கண்டிஷனில் நம்ம அந்த 6 சிக்னலுமே செக் பண்ணும்பொழுது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சப்ளை கொடுத்து செக் பண்ணணும். சரிங்களா, அந்த மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். ஐபிஎம்மோட ஸ்ட்ரக்சர், இன்பில்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஐபிஎம்மோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 ஐஜிபிடி வந்து சேர்ந்தது வந்து ஒரு சிங்கிள் பேக்கேஜ் ஐபிஎம்மாக வந்து சொல்லுவோம். சரிங்களா, இந்த 6 ஐஜிபிடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 6 ஐஜிபிடி இருக்கிறது வந்து எப்பயுமே காமனாக வந்து வந்துடும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்னதாக பாருங்கள், ஒரு மாஸ்ஃபெட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, மாஸ்ஃபெட். இந்த மாஸ்ஃபெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாஸ்ஃபெட் கிடையாது, இது ஒரு ஐஜிபிடி. இந்த ஐஜிபிடி பார்த்தீங்கன்னாக்கா பிஎஃப்சி செக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இந்த பிஎஃப்சி செக்ஷன் வந்து வோல்டேஜ் பூஸ்ட்டுக்காக, அது வேறு கான்செப்ட்டு. இது வந்து அந்த ஐபிஎம்குள்ளே வந்து வரது. சரிங்களா, ஐபிஎம்குள்ளே இன்பில்ட் ஐஜிபிடியாக வந்து வரது. சப்போஸ் இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்கமிங், அதாவது 300 வோல்ட் டிசி வோல்ட். சரிங்களா, அந்த மெயின் டிசி வோல்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்டு கிடைக்காது. அதையும் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஐபிஎம் கழட்டிட்டு அதையும் டைரக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் வந்து கேட்டு, அதாவது ஐஜிபிடி டிரைவர் ஐஸ்லேருந்து இதுக்கு சப்ளை வந்து இந்த கேட்டை ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த 300 வோல்ட் உள்ளே போய்ட்டு வெளியே வரும். இதுக்கு வந்து சப்ளை வரல அப்படின்னாக்கா இந்த 300 வோல்ட் வந்து உள்ளே போய்ட்டு வந்து வெளியே வராது. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பின் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1 2 3 4. சரிங்களா, இந்த 4 பின்னை வந்து விட்டுடுங்க. 4 பின்னை விட்டதுக்கப்புறம் மேலே 1 2 3 4 5 6. சரிங்களா, இந்த 6 பின்னும் வந்து எம்சியூலேருந்து இந்த 6 ஐஜிபிடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 ஐஜிபிடியை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கான சிக்னல் பின்னு தான் இந்த 6 பின். சரிங்களா, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து ஹை இன்னும் 3 வந்து லோ இன், அந்த மாதிரி பின் வரும். மொத்தம் வந்து 6 பின். சரிங்களா, இப்போது இந்த ஐபிஎம்மை மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து இந்த சிக்னல் பின்னு வர சப்ளை எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அந்த செக்கிங் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிசிபியோட பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் எம்சியோட வந்து பவர் சப்ளை. சரிங்களா,
டைரெக்டாக வந்து எம்சியூக்கு வந்து 3.3 வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எம்சியூ வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காமிச்சிடும். இப்போ நான் பண்ணுற மாதிரிங்க நான் வந்து டிசி பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, என்ன பண்ண போகிறேன், விசிசி ப்ளஸ் கிரவுண்டு சரிங்களா. நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். சரி, வந்து எரர் காமிக்குது. நம்மளுக்கு வந்து எம்சியூ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவீங்க. மீட்டர் எடுத்துக்கலாம். சரிக்கா, பஸரில் செட் பண்ண போகிறேன். பஸர் ஆகுது. இந்த 6 சிக்னல் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த 6 சிக்னலுக்கு வந்து எம்சியூலேருந்து டயோட் ட்ராப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம எப்பயுமே எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் கண்டிஷனில் பார்ப்போம். ஆன் கண்டிஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்க மாட்டோம். சரிங்களா, எப்பயுமே வந்து நீங்கள் ஐபிஎம் மாற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா ஆஃப் கண்டிஷனில் ஒரு வாட்டி செக் பண்ணணும், ஆன் கண்டிஷனில் ஒரு வாட்டி செக் பண்ணணும். சரிங்களா, இதில் வந்து ஆன் கண்டிஷனில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மல்டிமீட்டர் 2 ப்ரோப் தெரியுதுங்களா, ஒன்று ரெட் ஒன்று பிளாக். சரிங்களா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட்டு எடுத்துன்னு போயிட்டு காமன் கிரவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ரெட்டு எடுத்துன்னு போய் காமன் கிரவுண்ட், ரெட்டு எடுத்து போய் காமன் கிரவுண்ட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாக் ப்ரோப் வந்து தான் யூஸ் பண்ணுறேன் செக்கிங்காக. இப்படி தான் செக் பண்ணணும், இப்படி செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான இது காமிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சப்ளையில் வந்து பஸர் மோடை போட்டுட்டு வந்து மல்டிமீட்டரை யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டான மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா, நீங்கள் குவாலிட்டி இல்லாத மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபுல் சேஃப்டியான மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, வச்சுட்டேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டில் காமிச்ச மாதிரி 4 பின்னை விட்டுட்டு அடுத்த 6 பின்னு தான் நம்மளுக்கு வந்து சிக்னல் பின். சரிங்களா, இதோட 4 பின்னு முடிஞ்சது. சரிங்களா, அதுக்கு மேலே இருக்க இந்த மூணும் சிக்னல் பின்னு. நம்ம ஒரு பின்னாக செக் பண்ணிடலாம். பஸர் அடிக்குது, ஃபஸ்ட்டு பின்னு, செகண்ட் பின்னும் பஸரு, தேர்ட் பின்னும் பஸரு, ஃபோர்த்து பின்னும் பஸரு, 5th பின்னும் பஸரு, 6th பின்னும் வந்து பஸர் அடிக்குது. சரிங்களா, அதாவது ஆன் கண்டிஷனில் சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா, சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். எல்இடி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, எந்த பவர் சப்ளையுமே நான் வந்து கொடுக்கல. இப்போ என்ன பஸர் மோடு தான். டயோட் ட்ராப் வந்து செக் பண்ண போகிறேன். டயோட் ட்ராப் வந்து செக் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோப் வந்து செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, கிரவுண்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு சிக்னலாக வந்து பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ பாருங்கள், கிரவுண்டில் வந்து ரெட் கலர் ப்ரோப்பையும் ஐபிஎம் பின்னு, அதாவது ஐபிஎம் இன்புட் பின்னில் வந்து பிளாக் ப்ரோப் வந்து செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் பின்னில் வந்து 600 டயோட் ட்ராப் ஆகுது, ரெண்டாவது பின்லேயும் 600 டயோட் ட்ராப் ஆகுது, தேர்ட் பின்லேயும் 600 வோல்ட் டயோட் ட்ராப்பு, ஃபோர்த்தில் வந்து எனக்கு 595 டயோட் ட்ராப் ஆகுது, ஃபிஃப்த்தில் வந்து 600 டயோட் ட்ராப் ஆகுது, 6th பின்னில் எனக்கு 600 டயோட் ட்ராப் ஆகுது. அதாவது ஆஃப் கண்டிஷனில் வந்து பிசிபி சப்ளை கொடுக்காத டைமில் வந்து நம்மளுக்கு வந்து டயோட் ட்ராப் வந்து கரெக்டாக காமிக்கும். அது சப்ளை கொடுத்து செக் பண்ணும்பொழுது டயோட் ட்ராப்பும் வந்து சேம் டயோட் ட்ராப் வந்து காமிக்கணும். சரிங்களா, டயோட் ட்ராப் வந்து மாறி இருந்தாலோ ப்ளஸ் வந்து எதனா ஒரு லைனில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஐபிஎம் போடுறது வேஸ்ட்டு. உங்களுக்கு அந்த எம்சியூ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் மட்டுமே
இந்த எம்சியூ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து நியூ ஐபிஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணணும். நியூ ஐபிஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேட் டிரைவர் ஐசி, இந்த கேட் டிரைவர் ஐசி நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? ஷண்ட்லேருந்து கேட் டிரைவர் ஐசிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அவுட்டு. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஐபிஎம்ஐ மாற்றுறதுக்கு முன்னாடி ஆஃப் கண்டிஷன்லேயும் ஆன் கண்டிஷனில் வந்து செக் பண்ணணும். இதை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து நியூ ஐபிஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஐபிஎம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஐபிஎம் வந்து ஆன் ஆகாது, கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகாது. இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.